நினைக்கிறீங்களா? சொசைட்டில இன்னுமா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க? ஒரு குட்டி கதை பாப்போமா? புரியாது. எப்படி கமெண்ட் பண்ண தோணுது? இமோஷனல் கண்ட்ரோல். நம்ம பேபியை பத்தி நான் சொல்றேன். நீ பயப்படாத, உனக்கு இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. பேசு. டெரர் ஆயிடுச்சு. டெரர் கடிக்க மாட்டேங்குது, சும்மா தொட்டு ஓடுது. ஏய் புச்சர், வீடியோ எடுத்து ப்ளீஸ். இது ஒரு முக்கியமான டாபிக் ப்ளீஸ். டேய் மக்களே, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் எப்படி வெயில்ல எப்படி என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வணக்கமே சொல்லல. அப்படியே சரி சொல்லிரு. ஹாய், வெல்கம் டு காவ்யா மதுபாலன் அண்ட் கோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. செட்டப்லாம் இப்ப புதுசா நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம், பாக்குறீங்களா? சரி, இப்படியே வளவளம் போயிட்டு இருந்தா எப்படி இன்ட்ரோ போட்டுருவோமா? இவளையா இன்னசென்ட்னு சொன்னீங்க? சேட்ட பையன் இவன். என் பொண்ணு, குட்டி பொண்ணு, என் பொண்ணுடி இவ. பையன் குட்டி அப்படி பாஞ்சு போறா பாத்தீங்களா? அவளா இன்னசென்ட். சம்மர் சீசன், எல்லாரும் கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹைட்ரேட் பண்றீங்களா? பண்றேன்னா குடுங்குறீங்க. ஆமாங்க. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு சிண்டு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பேச போறோம். ப்ளீஸ். அவனை கடிக்கிறான். சரி, நம்ம டாபிக் உள்ள போவோம். ஓகே. இல்ல, எனக்கு புரியல. அப்படியே கிடையாது. முதல்ல இது என்னது? அத வாசிச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. என்ன கமெண்ட் பாருடா. எனக்கு எதுவும் தெரியலையே. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு வெளுத்துருவேன். உங்க எல்லாருக்கும் காட்டுறேன் அந்த கமெண்ட்டை. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுற. அவனை நிறுத்த சொல். என்ன அது? என்னடா என்ன இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? தேவையில்லாம இந்த வாயில இருந்து ரொம்ப ஜாமாகுது. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1 2, அதுலயும் என்ன மாதிரி கமெண்ட் இருக்குன்னா, சிண்டு செத்து போக, புச்சர் மண்டைய போட, சிண்டு புச்சருக்கு ராபிஸ் வர, இப்படிதான் வரும். அதை நான் என்ன பண்ணுவேன், பின்படி வச்சிருவேன். நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு பின்படி வச்சிருவேன். ஆனா காவ்யா ரிலேட்டடா, மதுபாலன் ரிலேட்டடா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு இது வரைக்கும் நான் அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் கண்டுக்க மாட்டோம். ஆனா இந்த ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப பூமரிசமா இருந்துச்சு. பூமர் இது வந்து இந்த கமெண்ட் வந்து எங்களை எமோஷனலா தாக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஃபேக் ஐடி லூசு போட்டிருக்குது. ஆனா பார்த்ததும் ஃபர்ஸ்ட் சிரிப்பு தான் வந்துச்சு. இன்னுமாடா இந்த உலகத்துல இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அக்கா, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களா? அக்கா பிளான் ஃபார் பிரெக்னன்சி, அக்கா பாப்பா, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப பாசத்தை பொழிஞ்சு அதுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல அந்த ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் கொஞ்சம் சிலண்டி ஆயிப்போச்சு. அதனால அந்த கமெண்ட்டோட சேர்த்து உங்களோட கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பேச வேண்டியது நிறைய. ஒரு புருஷனா மட்டும் இல்லாம உங்க அக்காவோட ஃப்ரெண்டா இந்த வீடியோல நான் பதில் சொல்ல வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. சாப்பிட்டு சொல்லுடா. நீ பேசு சொல்லுடா. என்கிட்ட பாயிண்ட் இல்லடா, பேச முடியுதா? அதாவது என்ன கேள்வி கேட்டா, மலடி
தானே கேட்டான் ஆண்டி. இல்லை எனக்கு புரியல. ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு எப்போ குழந்தை எப்போ பெற்றுக்கிறது ஐடியா, இப்படியே வந்துட்டு நாய்க்குட்டிங்களோட சுற்றுறீங்களே, இப்படியே வந்துட்டு ஜாலியாக இருக்கிறீங்களே, என்னையா எரியுது எனக்கு புரியல. உங்களுக்கு என்னையா எரியுது? இல்லை இல்லை எனக்கு புரியல. எனக்கு குழந்தை பிறந்துச்சு, எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் கட்டுறீங்களா? எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? எங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? எங்களோட சாரிங்க, கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தான். ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்கு பாருங்களேன். அது என்ன தாயான பின்புதான் நீ பெண்மணி? எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், காவி எவ்வளோ சம்பாதிக்குது, எங்களோட லவ் லைஃப், எங்கள் மேரேஜ் லைஃப் முன்னாடி எப்படி இருந்துச்சு, மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இருந்தேன், இவங்க எப்படி இருந்தாங்க, எதுவுமே தெரியாமல் எப்படி கமெண்ட் பண்ண தோணுது? அதில் எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் ஒன்று, குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு பொண்ணோட கடமையா? இல்லை கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குதா? குழந்தை பெற்றுக்கிட்டாதான் அவங்க ஒரு நைஸ் கப்புள், குழந்தை பெற்றுக்கிட்டாதான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்குதா? நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவன் யார் என்ன சந்தோஷமாக இருக்கிறானோ இல்லையோ, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். நீங்கள் எங்களை ஒரு வருஷம் பார்க்குறீங்க, இவங்க என் பாப்பா, நான், எங்கள் ஃபேமிலி வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனசார சொல்கிறேன், ஒரு நாள் கூட ஃபேக் ஹாப்பினஸாக நாங்கள் வீடியோ போட்டதே கிடையாது. நடக்கிறத வீடியோ எடுக்கிறோம், போடுறோம். இந்த லூஸ் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் பாம்பக்ரி அது பிஷ். இந்த கமெண்ட் எனக்கு வருத்தமாயிருச்சு. எனக்கு கோவத்தை விட இந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம வருத்தம்லாம் படக்கூடாது. இந்த கமெண்ட் புரியல. சொசைட்டில இன்னுமா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. சரி, இந்த கமெண்ட் சரியா தவறா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? எங்களுக்கு வந்து பேபி பெத்துக்கிறதுல சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன எங்களுக்கு வந்து பேபி பெத்துக்கிறதுல வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய கடமை, இந்த கடமையை வந்து நீங்க முடிச்சு விட்டுறணும், ஒன்னாவது பெத்து நீங்க முடிச்சு விட்டுறணும். ஒரு கமெண்ட்லாம் வந்து இருந்துச்சு. எனக்கு புரியல கவி, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு குழந்தை பிறகுல நினைச்சீங்களா? ஐயோ, நான் ஒரு ஃப்ளோல பேசிக்கிறேன்டா, அதுக்கப்புறம் நீ உட்காந்து பேசு. அப்புறம் குழந்தை பிறகுல நினைக்கிறீங்களா? அடே இமோஷனல் கண்ட்ரோல். நம்ம பேபியை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஐயோ, எதில் விட்டேன்? யூடியூப்குள்ளே ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்குள்ளேன்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கமெண்ட்ஸுன்றது எவ்வளோ கீழ்த்தரமாக வந்தாலும் அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் தான் நான் உள்ளே வந்தேன். மது வந்து உள்ளே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், இவ்வளோதான் போல். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம சேனல்லையோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ நம்ம சேனல்லையோ அந்த ஒரு நிமிஷம் எந்திரிக்கிறியா என்னன்ற போ. உனக்கு கொடுத்த பொம்மைய வச்சு விளையாண்டுட்டு மூடிட்டு உட்காந்துருக்கணும். அங்க என்ன பார்வை? இங்க அடிச்சா அங்க சப்போர்ட், அங்க அடிச்சா இங்க சப்போர்ட், 2 பேரும் அடிச்சா அவட்ட போயிருவான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சரி, இப்போ என்ன மாட்டேன்னா பூச்சட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பேபி விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைமே கிடையாது, அந்த அளவுக்கு நான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சோஷியல் மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பர்சனலாக என்ன ஹர்ட் பண்ணாலும் சரி, என்னன்னாலும் சரி, அதை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வந்தோம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பூமர் லூஸு பேசுது, ஏதோ ஒரு மரக்கலண்ட லூசு பேசுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். நாங்கள் ஒரு நிமிஷம் மறந்துடுவேன்.
அதே போல தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படி எடுத்துக்குவோம். ஆனால் பை லக்கோ இல்லை நம்ம சேனலோட லவ்வர்ஸான உங்களாலேயோ என்னமோ எனக்கு தெரியல, நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேட் ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா 1% தான் இருக்கும். அதாவது தேடி பார்த்துக்கோங்க. நாங்கள் எதையுமே டெலீட் பண்ண மாட்டோம். நான் ரொம்ப அதை ஒரு மாதிரி பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் ஃப்யூச்சரில் அதிகபட்சமாக நிறையா பேட் கமெண்ட்ஸ் வந்தால் கூட அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் இது வரைக்கும் அப்படி வராதது ஒரு பிளெஸ்டான ஒரு ஃபீல் தானே, அது எல்லாமே உங்களால் தானே. பேபி விஷயத்தில் நிறைய பேர் வந்து அக்கறையோடையும் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் ஆசையோடு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் ஆர்வத்தோடு கேட்டிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அக்கா உங்கள் மூஞ்சி க்ளோவாக இருக்குது, அக்கா நீங்கள் பூச்சக்கு கொலக்குன்னு ஆயிட்டீங்க அக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கு முதல்ல இதெல்லாம் பேசி முடிச்சு கிளியர் பண்ணிக்குவோம், அப்போ தான் நான் அந்த விஷயத்த சொல்லுவேன். ஓகே, அஃப்கோர்ஸ் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது இஸ் அ பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா எங்களுக்கு அஃப்கோர்ஸ் குழந்தைய பெத்துக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பெத்துட்டு அப்படியே போட்டோமா, இட்ஸ் நாட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைய வளர்க்குறது, சோறு ஊட்டி எவனும் வரமாட்டான். அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கோ அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கோ எவனும் உனக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் என் புருஷன் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரியோ, என் புருஷனை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரியோ எது கூட்டிகிட்டு வந்தோம், அப்படியே ரோட்டில் விடுறதுக்கா? ஒரு பெட் அனிமலோ இல்லை ஒரு குழந்தையோ பெற்றுக்கிறதோ வாங்குறதோ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதை வளர்க்குற விதமும் அதை நெறிமுறைப்படுத்துகிற விதமும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி தவிர பெக்கிறதோ வாங்குறதோ நானும் பெட்டு வளர்க்குறேன் நானும் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ இது மாதிரி தான் இன்னொரு உயிர் இந்த உலகத்துக்கு வரது நாங்கள் தானே பார்த்துக்கணும். வி ஷுட் பி ஃபிட் ஃபார் தட், அப்படி இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இது காவ்யா மதுபாலன் அண்ட் கோவோட குட்டி ஸ்டோரி. கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என் இனிய தமிழ் மக்களே, இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல போறேன்னா, காவ்யா வந்துட்டு பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்படிதான் நீங்க சொல்ல. நான் பிரெக்னெண்ட்டாக இல்லையான்றது நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி பார்ப்போமா. ரொம்ப குட்டியான ஸ்டோரி தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1 or 2 monthsலேயே நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம். ப்ரெக்னென்ட் ஆகி யூபிடியில் செக் பண்ணி பார்க்கும்போது வி ஹேட் வெரி மைல்டு லைன், ஒரு பிங்க் லைன் அண்ட் ஒரு டார்க் மெரூன் லைன். அதெல்லாம் என்னென்னு கூட எனக்குலாம் தெரியாது அப்போ. இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் கற்று வச்சுருக்கேன். அப்போது நாங்கள் புதுசாக அப்போ தான் மதுக்கு வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் செட் ஆகி நாங்கள் சென்னைக்கு வந்திருந்தோம். சென்னைக்கு வந்து இங்கே நாங்கள் செட்டில் ஆகிற ஒரு தருணம். வி ஆர் வெரி நியூ டு. மது வந்து சென்னையில் படித்து அந்த மாதிரி ஒரு சென்னைக்கு கொஞ்சம் அடாப்டான ஒரு சைல்டு. பட் நான் அப்படி கிடையாது. கல்யாணம் ஆகி சென்னைக்கு புதுசாக வந்தேன். ரொம்ப இன்செக்யூராக இருக்கும் எனக்கு. நான் அந்த டோரை திறந்து வீட்டை விட்டு கூட வெளியில் வர மாட்டேன் தனியாக. ஏன் பக்கத்து ரூம் கூட தனியாக போக மாட்டேன். எங்களுக்குள்ளே வந்து நிறையா பாகுபாடுகள் இருக்கும். லைக் இது பிடிக்கும் பிடிக்காது, என்னதான் லவ் மேரேஜாக இருந்தாலும் நிறையா இருக்கும். இதெல்லாம் தாண்டி வரப்போ ஒரு நாள் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது பீரியட்ஸ் வந்துருச்சு. வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இதெல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரைவேட்டான ஒரு விஷயம். இதை யார்கிட்டையுமே இது வரைக்கும் நான் ஓப்பன் அப் பண்ணதே கிடையாது. ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ்கிட்டையும் சரி யார்கிட்டையுமே ஓப்பன் அப் பண்ணது கிடையாது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமும் ஐ ஹேட் சம் ப்ளீடிங் ரெட் ஸ்பாட்ஸ். அப்படி வந்தோடனே வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்துச்சு. நாங்கள் ப்ரெக்னென்ட்டுன்றத அந்த ஒரு தாட் கூட நாங்கள் போகலை, ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணவே இல்லையே. அப்படின்றப்போ எங்களுக்கு அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸ்பாட்டிங்ஸ் வந்துட்டு பிளானிங்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பிளானிங்னா என்னன்னு தெரியாது, அபார்ட்னா என்னன்னு தெரியாது, சேஃப்டினா என்னன்னு தெரியாது. டு பி ஃப்ராங்க் எதுவுமே தெரியாது. அப்படின்றப்போ சின்ன பசங்களாக இருந்தோம் நாங்கள். எல்லாம் அந்த ஜாலியாக இருப்பாங்க தெரியுமா, கல்யாணம் அந்த புதுசில் அப்படி தான் இருந்தோம் நாங்கள். வயசு தான் பெருசு, மூளை ரொம்ப சிறுசு. எல்லாரும் சொல்லுவாங்க இப்பயும் நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க. நியாயப்படி பார்த்தா நம்ம வந்துட்டு வெக்கப்பட்டு போகிறோம், குச்சமே இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் வந்தது ரொம்ப பயமாயிருச்சு. அப்போ எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எங்களோட வீட்டுக்கு மாடியில் தான் இருந்தாங்க. எங்களை அப்போ கூட வந்து சேஃப்டிக்கு தான் வச்சுட்டு போயிருந்தாங்க, இவங்க பக்கத்தில் நீங்கள் இருங்க அப்படின்னு. அப்போது அந்த ரிலேட்டிவ் அவங்கக்கிட்ட நாங்கள் போய் கேட்டப்போ வந்து அவங்களுக்குமே நோ ஐடியா. இது என்ன ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆவாங்க, போய் செக் பண்ணி பார்ப்பாங்க யூபிடியில், வில் கெட் டு நோ வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் நேராக கொண்டு போய் நடுராத்திரி அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணுறப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இட் மே பி
அப்நார்மல் ப்ரெக்னன்சி, இது பாசிட்டிவ் தான், ஆனால் இட் மே பி அப்நார்மல் ப்ரெக்னன்சி அப்படின்னோடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்நார்மல்னா எப்படி, குழந்தை தலைகீழ பிறக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி, அதுதான் அப்நார்மல் அப்படி நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் வாட் இஸ் அப்நார்மல் ப்ரெக்னன்சி, நம்ம கூகுள் பே இருக்கானே, அந்த கூகுள் பே கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தா அப்நார்மல் ப்ரெக்னன்சி ஹேஸ் சம் வெரைட்டிஸ் அப்படின்னு ஃபிசிக்ஸ் லெசன் மாதிரி எனக்கு லெசன் எடுத்துச்சு. எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அந்த ப்ரெக்னன்சி, இந்த ப்ரெக்னன்சி அப்படி இப்படின்னு வந்துச்சு. அப்போ போயிட்டு நீங்கள் இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் வெஜினல் ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுக்காக, அது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில். அது எனக்கு எப்படி, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ஊசி போடுறது கூட நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்படுவேன். அப்படியாப்பட்ட ஒரு பயந்தாங்குழி நான். ஒரு காய்ச்சல் வந்தால் கூட வீட்டிலே மாத்திரை போட்டு அப்படியே போர்வை போட்டு கொடக்குன்னு தூங்கிடுவேன். ஆனால் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், யாருமே தெரியாத ஊர், யாருமே பக்கத்தில் இல்லாத ஒரு ஊர், ப்ரெக்னன்சி என்னன்னே தெரியாது, யூபிடி ஸ்கேனு இதெல்லாம் சொல்லவும் எனக்கு இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 4000 பே பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும் உடனேன்ட்டாங்க. அப்போ எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருந்தாங்க கூட துணைக்கி. அவங்க சொன்னாங்க, அவங்கக்கிட்ட நான் ரொம்ப, அப்போ என் வாய்ஸ் கூட வெளியே வராது, அப்படியேப்பட்ட ஒரு இன்னசென்ட் ஃபெல்லோ நான். என்கிட்ட அந்த பொண்ணு, எங்கள் ரிலேட்டிவ் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை பிகாஸ் அவங்க ஒரு நர்ஸுன்றதுனால அவங்க ஓரளவு கணிச்சிட்டாங்க. பட் நான் பயப்படுவேன்றதுனால என்கிட்ட சொல்லலை. என் பக்கத்தில் உட்காந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள டாக்டர்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போல். நீ பயப்படாத, உனக்கு வந்து அப்டாமினலில் ஸ்கேன் எடுக்க முடியாது, இட் இஸ் வெரி டஃப், பிகாஸ் அது ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியாது, ஸோ உங்களுக்கு வந்து வெஜினல் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. இப்போது எனக்கு வெஜினல் ஸ்கேன் வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போ எனக்கு பண்ணல. பட் அப்படியே எனக்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது மயில அழுகுது. மயில ப்ளீஸ் நீ பேசு. டேய் வேணாம்டா. சரி நீ போய் உட்காந்து, நான் பேசி முடிக்கிறேன். சரி ஓகே. அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாப்ல, மதுபான ஃபீல் ஆகிட்டாப்ல. ஒன்றும் இல்லை, அது வந்து இந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு நர்ஸுன்றதுனால அவங்கக்கிட்ட வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி ஸ்கேன் தான் எடுக்கணும் அப்படின்னப்ப எனக்கு வந்து வெஜினல் ஸ்கேன்னா அப்போ என்னன்னே தெரியாது. வெஜினல் ஸ்கேன் என்ன ஸ்கேன் அப்படின்னப்ப அவங்க முதல்ல, அதாவது உள்ளே போய் நான் பயந்துடக்கூடாதுன்னு வெளியிலேருந்தே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறப்போ எனக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஸ்கேன் பண்ணுவாங்களா, வெஜினல் ஸ்கேன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குமா, இதை நம்ம எப்படி தாங்கிக்க போகிறோம், எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. அப்போது வந்து எங்களுக்கு யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இதை வந்து ஒரு தப்பான ஒரு ஃபோக்கஸில் தான் எங்கள் ஃபேமிலியில் சில பேர் பார்த்தாங்களே தவிர்த்து, இதை வந்து இந்த பொண்ணுக்கு இது எதுவுமே தெரியல, இந்த ப்ரெக்னன்சி என்னன்னே புரியலை அப்படின்னு யாருமே யோசிக்கலை. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் உள்ளே போய் வெஜினல் ஸ்கேன் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக நான் மதுக்கிட்ட கையை பிடிச்சி பக்கத்தில் உட்காந்து, இந்த ஊரில் நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம், எனக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் ஸ்கேன் பண்ணி பார்த்து உடனே எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விசாரிக்கிறப்ப டாக்டர்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, திஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சினா உங்கள் டியூப்பில் போயிட்டு பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களோட யூட்ரஸை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து. ஸோ எங்களுக்கு அப்போது ஒரு தனியாக ஒரு ஊரில் லைஃப் அப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் உட்காந்து அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சின்ற அந்த ரிசல்ட்டை கேட்டு பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாமல் சாரி
பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாமல் நாங்கள் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு எங்கள் மனசளவில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பட் எல்லாருமே எங்களை வந்து இவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்கன்றது அந்த ஒரு எக்டோபிக் ப்ரெக்னன்சியோட ஒரு ஜேர்னியில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிவிட்டு 2 வீட்டு சைடும் சொல்லிவிட்டு நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். மதுரைக்கு வந்ததுக்கப்புறமும் நாங்கள் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரித்து பார்த்தப்போ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் வந்து இது வந்து நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இது வந்து உயிருக்கே ஆபத்து. இது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இது லிட்ரலி வந்து நீங்கள் வந்து டிஎன்சியோ இல்லை அபார்ஷனோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா நாங்கள் தான் ஏதோ பண்ணிட்டோம் போல், நாங்கள் தான் ஏதோ ரொம்ப அந்த பேபி வேண்டாம், பேபி எதுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் பிளான் பண்ணி என்னமோ பண்ணி இது என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்போது ஒரு மென்டல் சப்போர்ட் தான் தேவைப்பட்டுச்சே தவிர்த்து இதை நான் வந்து என்னடா வந்துட்டேன் போயிட்டு ஒரு டீ போட்டு வந்தியா மாமே? இல்லை கட்டிங் போட்டு. அதான் எங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்னன்னே தெரியல. அவங்க இதை வந்து ஏதோ இது என்னது நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களா, பேபி வேணான்னு நினச்சிட்டிங்க. எங்களுக்கு அப்போ பேபினா பேபி ஸோ அண்ட் ஸோ பேபினா என் பேபி தான். எங்களுக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு அந்த பேபி வேணும், வாண்டிங் ஆஃப் பேபி அதெல்லாம் இருந்ததில்லை. 8 வருஷம் லவ், நாங்கள் சேர்ந்து ஜாலியாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், பலவிதமான பிளான்ஸ் இருந்துச்சு. இந்த பேபி பிளான்ன்றது இது ஊடால அன்எக்ஸ்பெக்டட். அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம். பட் நாங்கள் ப்ரெக்னன்சி எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொன்னதும் வி வாஸ் குவைட் ஷாக்ட் அண்ட் ஒன்றும் புரியாமல் இருந்தோம் நாங்கள். அதை எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்னன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, பட் எங்களை டவுட்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மேலும் தான் எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சா. அப்புறம் அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சிலேருந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ்லேருந்து அந்த உயிர் சேதாரமாகும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்ன எல்லா விஷயமும் தாண்டி எப்படியோ நல்லபடியாக நான் பொழைச்சிட்டேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹார்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். மதுரையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எல்லாமே சரியாகி மறுபடியும் பேக் டு ஃபார்ம் நாங்கள் சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த விஷயத்து மூலமாக நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக எங்களுக்கு தோன்றுறது அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு பேபி இழந்திருக்கோம். அது எங்களுக்கு பேபினே தெரியாமல் ஒரு பேபி இழந்திருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேள்விப்பட்டப்போ கூட அவங்க மூலமாக அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு குழந்தைய இழந்திருக்கீங்க, எப்படி உங்களால் இப்படி சிரிக்க முடியுது, நிறையா பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன் அதை நாங்கள் எப்படி அழுதுகிட்டே துக்கம் கொண்டாடி அப்படி சொல்லணுமா? இட் ஹேஸ் சம் ரீசன், கரெக்ட் தானே? எவ்ரிதிங் ஹேஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். கடவுள் வந்து அந்த பாப்பாவை நம்மக்கிட்ட வர விடலை, என்னமோ ஆயிருக்கு அப்படின்னா அப்போ நாங்கள் இம்மெச்சூர்டாக இருந்திருப்போம். மேபி நாங்கள் ஃபினான்ஷியலி கரெக்டாக இருந்திருக்க மாட்டோம். அதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு கிடையாதுடான்னு கடவுள் இப்படி கூட பண்ணியிருந்திருக்கலாம், என் உயிரை காப்பாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். அதையே நம்ம அவ்வளோ இது பண்ணி பேசணும். ஸோ அங்கே ஆரம்பிச்சது அந்த ஒரு குழந்தை விஷயத்தில் டீஸ் பண்ணுறது. பட் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணது கிடையாது. அப்படி ஹர்ட் பண்ணா வகுந்து வெட்டி இருப்பேன். பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் இது வரைக்கும் யாரும் எவனும் பண்ணது கிடையாது. பட் பசங்க நீங்களும் எங்களை இது வரைக்கும் ஹர்ட் பண்ணது கிடையாது. இந்த வீடியோவே வந்து அந்த ஒரு சில 2 கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்து வராதுன்னு அர்த்தம் கிடையாது, வரும் தான். பட் பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. என்னடா அக்கா என்னடா அவன் உனைய கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான், கம்முன்னு உட்காந்துருக்க, அப்படிலாம் நாங்கள் உட்காந்துருக்க முடியாது. அந்த 1-2 ஹார்ஷ் கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அது போக ஷின்டோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு வேற கேட்குறீங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறது? எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என் ராஜா குட்டிங்கெல்லாம் கொஞ்சமாச்சும் புத்தியை வளர்த்துக்கடா. புள்ள பெற்றுக்கிறது சாதனை இல்லை, சரியா? இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப், அது ஒரு பகுதி, சரியா?
அவங்களுக்கு தெரியும் எப்போ பெற்றுக்கணுமா வேணாமா, கரெக்டாக இருக்குமா இருக்காதா, நம்ம சூழலுக்கு அது கரெக்டாக வருமா வராதா, அது அவங்கவுங்க எடுக்க வேண்டிய முடிவு. குழந்தை வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அஃபென்சிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, ஒரு தம்பியாக எடுத்துக்கோங்க, ஒரு அண்ணனாக எடுத்துக்கோங்க, ஒரு 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 மாமாவை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பெரியப்பாவை எடுத்துக்கோங்க, யாரோட எடுத்துக்கோங்க. என்ன அப்படியே மச்சானா எடுத்துக்கோங்க, புருஷனா எடுத்துக்கோங்க, அதானே சலா சங்கர் நான் சொல்லணும். புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே நீங்கள் பார்க்குறது மட்டும் ஒரு இது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். நாங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணலை, யாருக்கும் துன்பம் நினைக்கல, யாருக்கும் கெட்டது நினைக்கல. எங்கள் பாதையில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். சரி, இப்போ இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி விஷயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா, அந்த குட்டி ஸ்டோரிக்கு அப்புறம் அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அந்த கேள்விக்கான பதில், நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. என்னடா அக்கா நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டே மக்களே. ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருக்கிறது யாரு தெரியுமா? சொந்தக்காரெல்லாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் பாண்ட் உள்ள போகுது வீட்ல நமக்கு. அப்புறம் ஒரு சில பேர் அக்கா உங்க பேபியை காட்டுங்க, பேபி எங்க அப்படின்னு ரொம்ப உரிமையா கேக்குறீங்க. என் பேபியை காட்டவா? பேபியே பேபியே நீதான் என் பேபி. மம்மி பால் குடிக்கணும் மம்மி. ஸோ நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, பட் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பிளான்ஸே கிடையாது. அதை நினச்சி பார்க்குறது கூட ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட டைம் கிடையாது. நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பிளானில் இல்லை. சப்போஸ் அந்த பிளானில் இருந்தோம், ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் சொல்லாமல், உங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாமல் எங்கே போகிறோம் சொல்லுங்கள். அதனால நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு. கூடிய சீக்கிரம் குட் நியூஸ் வரும், கண்டிப்பாக சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வி ஆர் நாட், இவ்வளோ நேரம் மதுபாலன் வந்து லூசு கிறுக்கு பையன் மாதிரி கத்திக்கிட்டு கிடந்தான்ல, பேபி இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியன் தாத்தா மாதிரி கத்துனான்ல, அதெல்லாம் வந்து வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஃபார் ஹூ கிவ்ஸ் ஃபார் பேபி பர்த். நாங்கள் அகெயின்ஸ்டாக இல்லை. உங்களுக்கு என்ன குழந்தை ஆசையே கிடையாதா? அது எப்படி ஆசை வராமல் இருக்கும், அது எப்படி அப்படின்னு ஒரு சொல்லலாம் என்கிட்ட கேட்டிருக்குதுங்க. சாரி, டோன்ட் திங்க் ஐ எம் அஃபென்சிங், பட் தே அஃபென்ஸ்டு மீ, ஸோ ஐ வில் அஃபென்ஸ் தெம் இன் திஸ் வீடியோ. ஓகே, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. ஏய் எனக்கு முதல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை. ஐ எம் டூயிங் மை ஒர்க்கு. ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு ஐ ஹாவ் சம் பிளான் ஃபார் பேபி. அதுக்கப்புறம் தான் அது ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, பிளான்ஸ் அதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஐ ஹாவ் மை பேபி பிளான். பேபிக்கு நாங்கள் வந்து அகெயின்ஸ்டாலாம் கிடையாது. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப பெரிய பொறுப்பு. பையன் கூடிய சீக்கிரம் வருவான், சரியா? பிளான் வந்து இப்போதைக்கு மென்டலி நாங்கள் இல்லை, ஏன்னா வேலையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். பிளான் வந்து பேபி பிளான் எப்போ அந்த மாதிரி அக்கறையாக கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு பிளான் இல்லை. நான் மென்டலியும் சரி, அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமே அதை விட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு உடம்பளவில் அந்த ஒரு வலியும், மனசளவில் அந்த ஒரு வலியும், அதெல்லாம் விட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 years to 2 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வி ஆர் ஹீலிங் ஃப்ரம் தட். அந்த உடம்புல இருந்த அந்த புண்ணுலேருந்து எல்லாமே எனக்கு குழந்தை பெற்றுக்காமலே எனக்கு அந்த வலியெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன். அப்படின்றப்போ அந்த வலியிலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அப்படின்னா இப்போ தான் ஐ எம் ப்ரிப்பேர்டு ஃபார் எவ்ரிதிங். என்னோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், நிறையா குட்டி குட்டி ஆசைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கெல்லாம் வரும். அதாவது மக்களே, குழந்தை பெற்றுக்கல, குழந்தை இருக்கு இல்லை அதெல்லாம் அடுத்த பட்சம். இப்போ இந்த நிமிஷம் நம்மளுக்கு தேவையானது ஒன்று தான். ஒன்று ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, இன்னொன்று ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அதாவது வெயில்ல இருந்து தப்பிச்சிருங்க, மனசை குளிர சந்தோஷமா இருங்க.
ஓகேவா? அதனால அக்கா பிரெக்னெண்டா இருக்கிறாங்களா இல்லையான்னு கேக்குறீங்க. அண்ணன் தான் பிரெக்னெண்டா இருக்கிறேன். அதனால வந்துட்டு